ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஸ்வாட் கிங் மேன்வாவோட 135வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 134 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க அப்படியே ஃபுல் வீடியோவை 2 பார்ட்டா பிரிச்சு நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிக்கோம். அதை போயிட்டு செக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் வீடியோக்கு லைக் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு கடைசியா காரான் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு கிபியர் இருந்துட்டு காப்பாத்தி இருந்திருப்பான். ஃபைட் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்ப கடைசியா முடிஞ்சது வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு காரன் கூட சண்டை போடுவான். கிகாண்டாஸோட வந்துட்டு தான் சைடு வந்துட்டு இழுத்துக்குவான். அதுக்கு தான் பிளானே பண்ணிருப்பான். இப்ப இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் வால்ட்ரான் ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படிங்கிறது நம்ம பாட்டாள்ட்டு இருக்காருல ஸ்வாட் கிங். இதுக்கு முன்னாடி அவரு காரான் கடவுளோட பவரே எடுத்தப்போ அவனுக்கு ஈக்குவலா சண்டை போறதுக்காக அவரே உருவாக்குன கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரி இருக்கிற பவர். அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம உடம்புக்கு வெளியே வந்துட்டு நிறைய ஆறாவை ரிலீஸ் பண்றோம் இல்லையா, அதை அதிகப்படியா ரிலீஸ் பண்ணி அதை ரொம்பவே கம்ப்ரஸ் பண்றது, அதாவது அடக்கி வைக்கிறதுக்கான ஒரு அல்டிமேட் டெக்னிக் தான். அதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பண்ணோம் அப்படின்னா கடவுளுக்கு நிகரான பவர் வந்துட்டு கிடைக்கும். அதுதான் அந்த வால்ட்ரான் ஃபைட்டிங் ஸ்பிரிட். அப்ப இதுக்கு முன்னாடி ஹீரோக்கு வந்து அந்த டார்க்ஸ்ங்க இருந்துட்டு இப்ப வச்சிருக்கிற ஸ்வாட வந்துட்டு செஞ்சு கொடுக்குறப்ப ஹீரோ வந்துட்டு பட் ஸ்டில் என்னால அந்த வால்ட்ரான் ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்து யூஸ் பண்ண முடியல. டெமிகாட் அளவுக்கு இருக்கிற பவரை ரீச் பண்ணல அப்படின்னா என்னால காரானை டிஃபீட் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப டார்க் இருந்துட்டு நீ அதை பண்ணணும்னா உனக்கு நிறைய ஆரா கண்ட்ரோல் வந்துட்டு தேவைப்படும். சோ உன்னால இது பண்ண முடியாதது வந்துட்டு நேச்சுரல் தான். அப்படிங்கிறப்ப அந்த காடஸ் ஆஃப் லைட் ஆர்டியா இருக்காங்கல்ல, ஹோலியனோட உடம்புக்குள்ள இருப்பாங்க, அவங்க வந்துட்டு பாட்டாள்ட்டு மாதிரியான ஒருத்தர் வந்துட்டு 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை வர ஒரு பவர்ஃபுல்லான ஆள் மாதிரி அவனோட மொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணிச்சு அவன் உருவாக்குன டெக்னிக் தான் இந்த வால்ட்ரான் ஃபைட்டிங் ஸ்பிரிட். சோ உன்ன மாதிரி ஆறால ஒண்ணுமே தெரியாதவனால கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணது மூலியமா இதை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு அஃப்கோர்ஸ் நாட். க்ளீனாட் இருந்துட்டு என்கிட்ட அதிகப்படியான அளவுக்கு ஆறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அப்படிங்கிறப்ப ஆர்டியா இருந்துட்டு ஆமா ப்ராப்ளமும் உன்னோட ஆறாவை கண்ட்ரோல் பண்ற மெத்தட் தான். அப்படிங்கிறப்ப அந்த டார்க் வந்துட்டு நீங்க ரெண்டு பேருமே வேலிடான பாயிண்ட்ஸ் தான் சொல்றீங்க. எந்த அளவுக்கு அங்க கம்ப்ரஸ் பண்றதுக்கு நிறைய ஆறா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஆறா வெடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு வந்துட்டு அதிகமா இருக்கு. பட் நீங்க வந்துட்டு அந்த ஆறாவோட அளவை குறைச்சிங்க அப்படின்னா டிவைன் பவரை அடையிற அந்த விஷயமும் இருந்துட்டு கொஞ்சம் இம்பாசிபிள் ஆயிரும். அதனாலதான் உங்களுக்கு இந்த கிகண்டஸ் பிளேடு வந்துட்டு தேவைப்படுது. இந்த கிகண்டஸ் பிளேடுக்கு வந்துட்டு உண்மையான மெட்டீரியல் வந்துட்டு வேர்ல்டு ட்ரீல இருக்கிற அந்த மரத்துண்டு தான். அதோட ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்றப்போ நம்மளால ஆரா கண்ட்ரோல் அன்ஸ்டேபிளா இருந்தா கூட அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் உண்மையான ப்ராப்ளம் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்காக அந்த வெப்பனை வந்துட்டு அவங்க செய்யறப்ப அவங்க கிகாண்டஸ் ஸ்வாடுக்குள்ள வந்துட்டு அவங்க ஆராவை வந்துட்டு அனுப்பி பாக்குறாங்க. கம்ப்ரஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாங்க. பட் பிரஷர் வந்துட்டு ஸ்டில் இன்க்ரீஸ் ஆகி அந்த ஆரா இருந்துட்டு அந்த இடத்துல வெடிச்சிருச்சு. அந்த மரத்தால அந்த ஆராவை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹீரோ வந்துட்டு உண்மையான ப்ராப்ளம் வந்துட்டு இப்ப அந்த ஆராவை கம்ப்ரஸ் பண்றதுக்கான ஃபோர்ஸ் இருந்துட்டு அதிகப்படியா இருக்கணும். பட் அந்த மெஷினை விட நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டானவன் தான் அட்லீஸ்ட். அப்படிங்கிறப்ப அந்த டார்க் வந்துட்டு எக்ஸாக்டா அதுதான் ப்ராப்ளம். ஆராவை கம்ப்ரஸ் பண்றப்ப அதை கண்டெயின் பண்றதுக்கான ஒரு கேட்டலிஸ்டா இருக்கிற அந்த பிளேடோட கோர் அந்த வேர்ல்டு ட்ரீயோட இது வந்துட்டு தாங்கிக்க முடியல அதனால நமக்கு மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா கிகாண்டே அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனாலதான் ஹீரோ இருந்துட்டு காரான் கூட ஃபைட் பண்றப்பவே அவன் கையில இருந்த அந்த கிகாண்டே ஸ்வாடுக்கு இருந்துட்டு ஏம் பண்ணிருக்கான். சோ அது கிடைச்சு அவனோட அந்த புது கிகாண்டே ஸ்வாட்ல வந்துட்டு வைக்கிறப்ப காரான் இருந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே வேணோட கிகாண்டே ஸ்வாடுக்கு தான் இருந்துட்டு ஏம் பண்ணிருக்கானா. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல பயங்கரமான ஆரா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு நான் நினைச்சதை விட இது கஷ்டமா தான் இருக்கு, ஆரா வந்துட்டு ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு, இப்படியே போச்சு அப்படின்னா இது மறுபடியும் வெடிக்க வாய்ப்பு இருக்கு, செகண்ட் தடவை நான் இதை அட்டம் பண்றதுக்கு தேவையான ஆராவும் என்கிட்ட அப்ப இருக்காது, இப்ப நான் ஸ்வாடுக்குள்ள அனுப்புற என்னோட ஆராவோட அமௌண்ட்டை வேணா நான் கம்மி பண்ணட்டுமா, இப்ப நான் எப்படியாச்சும் தோத்து போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏம் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப பாட்டாள்ட்டு ரெண்டு ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி உன்னோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு நீ எக்ஸர்ட் பண்ணணும் ரூக்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காப்ல. அதை வந்துட்டு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த வால்ட்ரான் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை வந்துட்டு அந்த இடத்துல யூஸ் பண்றப்ப அது பயங்கரமா வெடிச்சிருது. அப்ப மேல எஃப்ஐஆர்ன்ட்டு ரியூ ஹான்பின் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறப்ப காரான் இருந்துட்டு அது வந்துட்டு வேலை செய்யாது. நீ இப்ப யூஸ் பண்ணிக்கிற டெக்னிக் இருந்துட்டு பாட்டாள்ட்டு இருந்து அவனோட வாழ்க்கையை முழுக்க ட்ரெயின் பண்ணி கண்டுபிடிச்சது. ஒரு சாதாரண மனுஷன் இருந்துட்டு தனியா உருவாக்குன ஒரு அல்டிமேட் பவர் தான் இந்த விஷயம். சோ ஒன்லி பாட்டாள்ட்டால மட்டும்தான் இது முடியும், பாட்டாட்டால மட்டும்தான் இதை யூஸ் பண்ணி என்ன தோக்கடிக்க முடியும். நீ வந்துட்டு ஒரு வெளி உலகத்தை சேர்ந்தவன், என்ன தைரியம் இருந்தா நீ இது வரைக்கும் யூஸே பண்ணாத பாட்டால்ட்டோட ஒரு டெக்னிக்கை வந்துட்டு நீ இமிடேட் பண்ணுவ ரியூ ஹான்பின் அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில கத்துறான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா பாட்டால்ட்டோட வால்ட்ரான்
ஃபைட்டிங் ஸ்பிரிட்ட வந்துட்டு யூஸ் பண்ணிட்டான். சோ கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு இப்ப டெமிகாட், அதாவது கடவுளுக்கு நிகரான பவர வந்துட்டு அவனோட ஆறா மூலியமா உருவாக்கியிருக்கான். அப்ப காரான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நிறைய அந்த டார்க்னஸ் ஆன ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ண வந்துட்டு வெயில் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்வாடையுமே நம்ம ஹீரோவோட மேலே இருந்து இறக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஸ்வாட வச்சு அந்த ஸ்வாடங்க எல்லாத்தையுமே ஒண்ணுமே இல்லாம பீஸ் பீஸா வெட்டி போட்டாரான். காரான் இருந்துட்டு, என்ன உன் கையால நீ கொன்ன அந்த பாட்டாளோட டெக்னிக்க நீ வந்துட்டு திருடிட்டியா, அதுவும் உன்னோட சிஸ்டம வச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, நான் வந்துட்டு வெறும் பாதையை தான் பின்பற்றி போறேன். எனக்கு முன்னாடி இந்த பாதையில நடந்த என்னோட பாட்டாளத்தோட வழியை வந்துட்டு நான் பின்பற்றிட்டு போறேன். மிச்சம் இருக்கிற என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாமே இது வரைக்கும் புஷ் பண்ணி கொண்டு வந்த மத்தவங்களோட பவர் தான். அதனாலதான் இந்த ஸ்வாட் இருந்துட்டு ரொம்பவே ஹெவியானது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாடையும் உடைச்சுக்கிட்டு காரான் இருந்துட்டு அட்டாக் பண்ண போறப்ப அவன் வந்துட்டு நிறைய ஸ்வாட வர வச்சு ஹீரோட அட்டாக்க பிளாக் பண்ணலாம்னு பாக்குறான். ஆனா ஹீரோ இருந்துட்டு அத்தனை ஸ்வாடையுமே இருந்துட்டு வெட்டி நம்ம காரான அட்டாக் பண்ண போனா, சாதாரண அட்டாக் இல்ல, அவங்க பெரிய டவர்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த டவரே இருந்துட்டு பாதியா ஒண்ணுமே இல்லாம சதறி போயிருது. சோ இவ்வளவு பெரிய அட்டாக் வாங்கினா ஹீரோவோட பவர் மூலியமா காரானோட உடம்புல ஒரு பெரிய வெட்டே இருந்துட்டு விழுந்துருது. காரான் இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டு, வெயிட் ஆஃப் த ஸ்வாடா, இண்டீட், கண்டிப்பா நீ வந்துட்டு முன்ன இருந்ததை விட இப்ப டிஃபரெண்டா தான் இருக்க. பட் நீ இன்னுமே என் கூட கேட்ச் அப் பண்றதுக்கு ரொம்ப தூரத்துல இருக்க. இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குமே, எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம். தெரியலனாலும் கடைசியில நீ தெரிஞ்சுக்க தான் போற. இந்த வேர்ல்டோட அப்சர்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ தெரிஞ்சுக்க தான் போற அப்படின்னு சொல்லிட்டு டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் இமேஜ் ஆஃப் த காடஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்க்னஸ் கடவுளோட பவர் வச்சு அந்த டார்க்னஸ் கடவுளோட உருவத்தையே அந்த இடத்துல காரான் இருந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்றான். அப்ப ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி வல்ட்ரன் ஃபைட்டிங் ஸ்பிரிட்லாம் பார்த்துட்டு ஒரு ட்வின் ஏஞ்சல்ஸ் இருந்துட்டு அந்த டீமன் காடோட இடத்துல, டீமன் காட் இருந்துட்டு அந்த டிராகன்ஸ் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி இங்க வருவாங்க அப்படிங்கறது வரைக்கும் கணிச்சாரு. பட் நம்ம இந்த உலகத்துக்கு அமுச்சு வச்ச ஒரு கேண்டிடேட் ஒரு டிவைன் பவர் கடவுளுக்கு நிகரா உருவாக்கிட்டானா அப்படின்னா இவன் மேக்ஸிமம் லெவல ரீச் பண்ணிருக்கணும். பட் அந்த அளவுக்கு எந்த ஒரு ரிப்போர்ட்டும் நமக்கு இல்லையே. அது மட்டும் இல்லாம இவனோட மெஷர்மெண்ட் லிமிட் லெவல் இருந்துட்டு டிஃபரெண்டா இருக்கே, வாய்ப்பே இல்ல அப்படின்னு இருக்கிறப்ப இன்னொரு ஜீனியஸ் ஏஞ்சல் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு யாரு எங்க இருந்தா சிஸ்டமோட எரர்னால தான் இந்த உலகத்துக்கு லேட்டா வந்தான் அப்படின்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அது இருந்துட்டு வாய்ப்பே இல்ல, இது இம்பாசிபிள், நான் வந்துட்டு இறந்திருக்கணுமே, கிளாடியஸ் வந்துட்டு இவனை வந்துட்டு கொண்டுட்டானே, அபிஷியல் செத்துட்டான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டோம், இவன் எஸ்கேப் ஆயிட்டானா, இவன் ஃப்ரீயா மாறிட்டானா அப்படிங்கிறப்ப பின்னாடி டீமன் காட் இருந்துட்டு உனக்கு இந்த கேண்டிடேட்ட பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்க அந்த ஜீனியஸ் ஏஞ்சல் இருந்துட்டு லார்ட் ஆம்ஃபலோஸ் நம்ம சிஸ்டம்ல இருக்கிற ஒரு எரர்னால அவனோட லெவல் வந்துட்டு கம்மியா காமிச்சிருந்துச்சா, அவன் வந்துட்டு நாங்க முன்னாடியே கொண்டிருக்கலாம். பட் எக்டோஸ் இருந்துட்டு அவனோட ஐடென்டிட்டியை வந்துட்டு எங்கள்கிட்ட இருந்து மறைச்சு வச்சுட்டான், அதனாலதான் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. இப்ப கூட நான் வந்துட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க டீமன் கார்டு அந்த ஜீனியஸான ஏஞ்சல வந்துட்டு போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் அதோட ஒரு கோரை வந்துட்டு எடுத்து இந்த சினரியோ இருந்துட்டு ரொம்பவே நம்ம நினைச்சதை விட மாறி போச்சு அப்படிங்கிறப்ப அந்த ட்வின் ஏஞ்சல்ஸ் இருந்துட்டு எங்களால அவனை கொல்ல முடியும் அப்படிங்கிறப்ப அந்த டீமன் கார்டு இருந்துட்டு லட்னால இருந்து வர வேர்ல்டு ட்ரீயோட லைஃப் ஃபோர்ஸ் வந்துட்டு லட்னால மட்டும் தான் வேலை செய்யும், மத்தவங்களுக்கு ஒரு பாய்சன் மாதிரி. சோ அதனாலதான் லட்னால வாழ தகுந்த மாதிரியான கிளாடியஸ் சீரிஸ் ஏஞ்சல வந்துட்டு அந்த வேர்ல்டு ட்ரீலே உருவாக்கணும். பட் உங்களால அந்த லட்னால வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆக முடியாது அப்படிங்கிறப்ப அந்த ஏஞ்சல்ஸ் இருந்துட்டு எங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அப்படின்னு பேசுறப்ப டீமன் கார்டு இருந்துட்டு இப்ப நீங்க சாக போறீங்க, செத்து உங்களோட கடைசி மிஷன் இருந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண போறீங்க, அதுக்கு நீங்க மேட்டயர்ஸா மாறணும் அப்படிங்கிறப்ப அந்த ட்வின் ஏஞ்சல்ஸ் இருந்துட்டு சந்தோஷமா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. என்னவா மாற போறாங்கன்னு ஐடியா இல்ல, பட் என்ன நடக்குது அப்படின்ட்டு அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர்ல உங்களுக்கே தெரியும், காரான் அவனோட டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் மூலியமா கடவுளோட உருவத்தையே இருந்துட்டு அந்த இடத்துக்கு உருவாக்கி இருப்பான். அந்த கடவுளோட உருவத்துல இருக்கிற பெரிய ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோ இருந்துட்டு அவன் அட்டாக் பண்ணிறான். அது மூலியமா அங்க இருக்கிற அந்த கோட்டை இருக்குல்ல, அது இருந்துட்டு ஒண்ணுமே இல்லாம போயிருது. அந்த ஃபோர்ஸ்லயே எஃப்ஐஆரோ கிபியரோ தூக்கி வீசப்படுறப்ப எஃப்ஐஆர் வெறும் ஒரு அட்டாக்லயே அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்த அந்த முழு கோட்டையுமே வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆயிருச்சா அப்படிங்கிறப்ப கிபியர் காரான் டார்க்னஸோட கடவுளோட பவரை வந்துட்டு அடைஞ்சதுல மட்டும் அவன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அந்த டிவைன் பவரை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்லெஸ்ஸா ரிசர்ச் பண்ணிட்டே இருந்திருக்கான். ஆனா அதே சமயம் ஹான்பினுக்கு வந்துட்டு அந்த டிவைன் பவர் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சுத்தமா தெரியாது. அப்படிங்கிறப்ப எஃப்ஐஆர் அப்படின்னா ஹான்பினால இவன் யூஸ் பண்ணிருக்கிற மாதிரி கடவுளோட ஒரு உருவத்தை வந்துட்டு வெளியே கொண்டு வர முடியாதுன்னு சொல்றியா அப்படிங்கிறப்ப கிபியர் ஆமா, பட் அது வந்துட்டு இந்த ஃபைட்ல வந்துட்டு முக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்றா. ஹீரோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரிதான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக் டிஃப்ளெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ஸ்வாட இருந்துட்டு அங்க இருந்து அவனோட வெறும் ஸ்ட்ரென்த்தை மட்டுமே வச்சு தள்ளி விட்டுறான். காரன் வெறும் ப்ரூட் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஒரு கடவுளோட ஸ்வாட இருந்துட்டு இவன் டிஃப்ளெக்ட் பண்றானா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பயங்கரமா ஜம்ப் பண்ணி அந்த கடவுளோட உருவத்தோட மண்டையில வந்துட்டு லேண்ட் ஆகிடுறான். அங்க இருந்து ஸ்வாட வந்துட்டு தூக்கி உன்ன மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் ஃபைட் பண்றது அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்பெஷாலிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஜயன்ட் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நெத்தியில இருந்த ஸ்வாட அப்படியே உடம்பு முழுக்க இழுத்து ஜயன்ட் கிளேவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள்
கடவுளோட உருவத்தை வந்துட்டு 2ஆ வெட்டிடுறான். சோ அதனால அது அழிஞ்சு போறப்ப காரான் வந்துட்டு கடவுளோட உருவம் வந்துட்டு ஒரு கடவுளையே இருந்துட்டு இப்ப டெஸ்ட்ராய் பண்ணிருக்கானா. பாட்டால்ட்டோட அந்த டிவைன் பவர் கூட என்னோட டார்க் டிவைனிட்டிய கொஞ்சம் தான் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. பட் உன்னோட டிவைன் பவர் அது என்னது அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரியல, என்னோட பாடி இருந்துட்டு என்னோட மைண்டை விட இன்னுமே ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகுது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபாட இருந்துட்டு வெளியே எடுக்கிறப்ப நிறைய ஆரா வந்து ரிலீஸ் ஆகுதா. அது மூலியமா ஜெயண்ட் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராவோட வேகத்து மூலியமா அங்க வரப்ப அந்த காரனோட வயிற்றுலயே ஒரு குத்து குத்தி இறக்கிறான். அது மட்டும் இல்ல, காரனை கொண்டு வந்து நிறைய ஆராவோட அப்படியே தரையில போட்டு நசுக்கிறான். ஆனா அப்படி பண்றப்ப அவனோட உருவம் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. அப்பதான் ஹீரோக்கு வந்துட்டு அது அவனோட ஒரு போலியான ஷேடோ அப்படின்னு தெரிய வருது. பார்த்தா காரான் இருந்துட்டு பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ இருந்துட்டு அட்டாக் பண்ணிடுறான். பாக்குறப்ப உன்னோட டிவைன் பவர் மத்த டிவைன் பவர்களை வந்துட்டு அழிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு போல. அப்படின்னா ஜஸ்ட் உன் கூட டைரக்டாவே கிளாஷ் பண்றேன், நான் வந்துட்டு உன்னை கட் டவுன் பண்ண போறேன். உன்னால இந்த டிவைன் பவரை தாங்க முடியாம உன்னோட பாடி இருந்துட்டு வலுவிழக்கிற வரைக்கும் உன்னை அட்டாக் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் சர்க்கிளை வந்துட்டு கிரியேட் பண்றான். அதாவது நிறைய ஸ்வாட வந்துட்டு அங்க போட்டு அவனோட ஃபோர்ஸ் மேஜிக் இருக்குல்ல, அது மூலமா அந்த ஸ்வாடுங்களுக்கு இடையில பயங்கர ஸ்பீட்ல நகுந்துகிட்டே இருப்பான். அப்ப கிபியரன்ட்டு ஹான்பின் காரானோட டொமைன்குள்ள இருந்து நீ வெளியே வந்தே ஆகணும் அப்படிங்கிறப்ப எஃப்ஐஆர் இருந்துட்டு இல்ல, என்னதான் ஹான்பின்க்கு வந்துட்டு இப்ப பெருசா காயங்கள் ஏற்படலனாலும் அவன் ரெக்லஸா மூவ் பண்ண அப்படின்னா அவனோட வீக்கான ஸ்பாட்ல இது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப கிபியரன்ட்டு பட் அவனால இப்ப 2 பிளேட வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. அட்டாக்கு டிஃபென்ஸுக்கும் ரெண்டுத்தையும் இப்ப ஒன்னா சேர்த்துட்டான். சோ அது வந்துட்டு அவனுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான். சோ அவனோட ஆரா வந்துட்டு கன்சர்வ் பண்றதுக்காக அவன் டிஃபென்ஸ் பண்றது தான் ஒரே ஒரு ஆப்ஷன். சோ டிஃபென்ஸ் டெட்லாக் மூலியமா தான் இந்த பேட்டில் இருந்துட்டு இப்போ ஸ்டாக்னேட், அதாவது அந்த இடத்துல தேக்கடைய போகுது. அப்படிங்கிறப்ப காரான் இருந்துட்டு பாட்டால்ட்டோட டெக்னிக்கை நீ மாஸ்டர் பண்ணதுனால உனக்கு என்ன திமிராயிருச்சா, நீ இது வரைக்கும் காட் அப் பண்ணிருக்கிற லெவல் அப்படிங்கிறது டெமிகாட், அதாவது பாதி கடவுள் அப்படிங்கிற ஒரு லெவல் தான். அது மட்டும் கிடையாது, பாட்டால்ட் வந்துட்டு ஒரு தடவை கூட ஸ்பீட் அப்படின்னு வரப்ப என்ன டிஃபீட் பண்ணதே கிடையாது. ஷோர் லைட்னிங் ராட் மேஜிக் சர்க்கிள் இருந்துட்டு பாட்டால்ட் தரையில அடிக்கிறப்போ ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆயிருச்சுதான். பட் இப்ப வந்துட்டு அது ரொம்பவே டிஃபரெண்ட் ஆனது. இப்ப என்கிட்ட கடவுளோட பவர் இருக்கு. இது மூலியமா இந்த லைட்னிங் ராட்ஸை என்னால கணக்கே இல்லாத அளவுக்கு உருவாக்க முடியும். அதுவும் காத்துலயும் சரி கிரவுண்ட்லயும் சரி. சோ இது இன்ஃபினைட் டிவைன் மேஜிக் சர்க்கிள். இதை நான் பாட்டால்ட்ட தோக்கடிக்கிறதுக்காக உருவாக்குன அல்டிமேட்டான டெக்னிக். அவன் மேல யூஸ் பண்றதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல. பட் இந்த இடத்துல அவன் மட்டும் இருந்தான் அப்படின்னா அவன் இதை வச்சு அவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அப்ரூவ் பண்ணிருப்பான். சோ பாட்டால்ட்டோட பிளேஸ்ல நீ தான் இப்ப இதுல சாக போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பின்னாடி வந்துட்டு அவன் அட்டாக் பண்ணிடுறான். ஆனா காரானதான் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி இது எப்படி அப்படின்னு கேட்க என்னன்னு பார்த்தா ஹீரோ வந்துட்டு அவனோட ஸ்வாட இருந்துட்டு புடிச்சிட்டான். நான் தான் சொன்னல இதுக்கு முன்னாடியே என்னோட பாடி என்னோட மைண்டை விட வேகமா ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாட புடிச்சது மட்டும் இல்லாம ஹீரோவோட மண்டைக்கு மேல 2 ஆரவால ஆன கொம்புங்க இருக்கு தெரியுமா, அந்த ஒரு கொம்பை வச்சு அவனோட கண்ணிலே குத்திட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு நான் சாரி கேட்கணும், நான் ஒன்னும் பாட்டால்ட்டு கிடையாது, சோ இது ஏன் மேல ஒர்க் ஆகாது அப்படிங்கிறப்ப காரான் வந்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா ஹீரோ வந்துட்டு அவனோட கைய வந்து புடிச்சிட்டு கவலைப்படாத, இந்த டைம் நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன், நான் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாத்துக்குமே இப்பதான் ஒரு பலன் கிடைக்க போகுது, இத இந்த இடத்துல முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனை வெட்ட போறான். ஃப்ரேம பாருங்க, அவன் வெறும் சாதாரண மனுஷன், இந்த சைடு காரான் கிட்ட கடவுளோட பவர் இருக்கு. இப்ப எந்த அளவுக்கு இது வந்துட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல கைஸ், எந்த அளவுக்கு நான் வந்துட்டு எக்ஸைட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.